வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் நமது இந்தியர்களை காப்பாற்ற இந்த மோடி அரசு என்ன செய்தது என்று பார்க்கலாமா? வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வேலையில் இருக்காங்க. டெம்பரரி ஜாப், ஏதோ ஒரு ஜாபில் இருக்காங்க. 1 கோடி பேர் அவர்கள் மூலமாக வருகின்ற வருமானம் 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பார்த்துங்க. சின்ன சின்ன மாநிலங்களோட பட்ஜெட்டு, மொத்த பட்ஜெட்டு 5 மாநிலங்களோட மொத்த பட்ஜெட்டே அந்த 12 லட்சம் கோடி தான் இருக்கும். மிசோரம் இது மாதிரி சின்ன சின்ன மாநிலங்களோட பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு வளைகுடா நாடுகளிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரதற்கு இந்த மோடி அரசு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு கேட்டால் எங்கிட்ட ஏரோப்ளேன் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு மோடி. வச்சுருந்த ஏரோப்ளேனை விற்றுப்புட்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விற்றுப்புட்டு இது என்ன ஒரு கேவலமான நிலைமைன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டான். அந்த விற்று தொலைச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் குடும்பத்தை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது மோடியோட நம்ம நாளைக்கு இந்திய எதிர்கால சமூகம் மோடியை இப்படி தான் தொற்றுவோம். நம்மகிட்ட என்னென்னமோ இருந்துச்சு, ஏர்லைன்ஸ் இருந்துச்சு, என்னென்னமோ இருந்துச்சு, எல்லாத்தையும் இந்த மோடி விற்று தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த மோடியை தூற்றும். இந்தியா கண்டிப்பாக மோடியை தூற்றும். ஏங்க 8 பேர் அங்கே இறந்துட்டாங்க. வளைகுடா நாடுகளில் 8 பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட உடலை கூட கொண்டு வரதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தெரியல இந்த அரசு. இப்படியே போயின்னு இருந்தால் அவன் நியூஸாக தான் வரும். ஒருத்தர் செத்தா அது நியூஸாக மட்டும்தான் வரும். அவங்க உடம்பை கூட அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பார்க்க முடியாதுன்ற நிலைமையில தான் வளைகுடா நாடுகளில் சூழ்நிலை இருக்குது. இது ஒரு கேடுகட்ட அரசு இல்லை, பிஜேபி அரசு. கேவலமான மோடி அரசு தான் நான் சொல்லுவேன்.